போதையில் மயங்கிய ஃபாரின் ரிட்டர்ன் வாலிபரிடம் இருந்து நகை, பணம், வாட்சை அபேஸ் செய்து கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கார் இங்கு ஒரு ஆட்டோ டிரைவர். யூடியூபில் கொடுத்த பேட்டி திருட்டு டிரைவரை காட்டிக் கொடுத்தது எப்படி? அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்த ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் வாலிபரிடம் 4 சவரன் நகை, 80,000 மதிப்புள்ள காஸ்ட்லி வாட்ச், ஆட்டையை போட்ட கேடி ஆட்டோ டிரைவர் இவர்தான். போதையில் மயங்கிய இளைஞரை விடிய விடிய ஆட்டோவில் வைத்து ஊர் சுற்றி காட்டியதாக ஏமாற்றி 8,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்கியுள்ளார். நகை, பணத்தை அபேஸ் செய்து தலைமறைவான இந்த கேடி யூடியூபில் மைக்கை பிடித்து ஆற்றிய எழுச்சி உரைதான் இப்பொழுது அவரை போலீசில் சிக்க வைத்துள்ளது. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் விசாரணையை தொடங்கினோம். கோவையைச் சேர்ந்தவர் ஸ்ரீ நிஷாந்த். அமெரிக்காவில் பணியாற்றும் இவர் விடுமுறைக்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாடு திரும்பியிருக்கிறார். கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் கோயம்பேடு பேருந்து நிலையம் செல்வதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறியுள்ளார். போகும் வழியில் சாப்பிடலாம் என ஆட்டோ டிரைவரிடம் கூறிய ஸ்ரீநிஷாந்த் சில நொடிகளிலேயே அயர்ந்து தூங்கியுள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஸ்ரீநிஷாந்தை விடிய விடிய ஆட்டோவில் வைத்து சுற்றியுள்ளார். லேசாக போதை தெளிந்ததும் ஸ்ரீநிஷாந்திடம் அவரது தந்தையின் செல்போன் எண்ணை வாங்கி மகன் மயங்கி கிடக்கும் நிலையை கூறியிருக்கிறார். அப்போது அவர் மடிப்பாக்கத்தில் உள்ள நண்பர் வீட்டில் மகனை இறக்கிவிடும்படி அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல மடிப்பாக்கத்தில் இறக்கி விட்டுவிட்டு விடிய விடிய ஆட்டோவில் வைத்து ஊர் சுற்றியதாக கூறி ஸ்ரீநிஷாந்தின் நண்பரிடம் 8,000 ரூபாய் கட்டணம் வாங்கியுள்ளார் அந்த ஆட்டோ டிரைவர். இதனையடுத்து போதை தெளிந்த பின் குடும்பத்தினரை பார்த்துவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் ஸ்ரீநிஷாந்த். அங்கே சென்ற பிறகுதான் அவரது கழுத்தில் இருந்த 4 சவரன் செயின், 80,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் ஆகியவை காணாமல் போனது தெரிய வந்தது. ஆனால் தன்னிடம் கொள்ளையடித்த அந்த ஆட்டோ டிரைவர் யார், என்ன என்று தெரியாமல் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று மது போதையில் இருந்ததால் ஆட்டோவின் அடையாளங்களும் நினைவில் இல்லை. ஆனால் அந்த நபரின் முகம் மட்டும் ஸ்ரீநிஷாந்தின் மூளையில் தெள்ள தெளிவாக பதிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தன்னை ஏமாற்றிய ஆட்டோ டிரைவர் யூடியூபில் பேசிக் கொடுத்த வீடியோ ஒன்றை பார்த்துள்ளார் ஸ்ரீநிஷாந்த். இது தொடர்பாக ஸ்ரீநிஷாந்த் தந்தை மூலமாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் ஸ்ரீநிஷாந்திடம் நகை, பணத்தை திருடியது பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சபீர் அகமது என்பது தெரியவந்தது. 33 வயதான சபீர் அகமது மட்டும் திருட்டு வழக்கில் ஈடுபடவில்லை. இவரது மனைவி ஆசினாவும் பல்வேறு திருட்டு வழக்குகளை வாங்கியவர்தான். பட்டினப்பாக்கத்தில் தனியார் நிறுவன உயரதிகாரி வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்துவிட்டு 8 சவரன் நகையை திருடியதாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதற்கிடையில்தான் கடந்த ஜனவரி மாதம் திருட்டு வழக்கு ஒன்றில் கைது நடவடிக்கைக்கு பயந்து அசீனா கழுத்தை அறுத்துக் கொண்டார். அப்போது சபீர் அகமது மனைவிக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த வீடியோவைத்தான் ஸ்ரீநிஷாந்த் யூடியூபில் பார்த்து சபீர் அகமதுவை அடையாளம் கண்டுள்ளார். அந்த வீடியோ ஆதாரத்தை அடிப்படையாக வைத்தே போலீசார் சபீர் அகமதுவை தட்டி தூக்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து சபீர் அகமதுவை கைது செய்த போலீசார் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் கூடலூர் வனப்பகுதிகளில் சட்டவிரோத தங்க சுரங்கங்கள் அதிகரித்து வருவது அதிகாரிகளையும் உள்ளூர் மக்களையும் அதிர வைத்திருக்கிறது. விட்டுட்டு ஓடிட்டாங்களா சார்? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் இயங்கிய தங்கச் சுரங்கங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கைவிடப்பட்டன. இருப்பினும் இங்கே சிலர் சட்டவிரோதமாக தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது.
சமீப காலமாக தங்கத்தின் விலை உச்சத்தை எட்டியதை தொடர்ந்து ஏற்கனவே இருந்த சுரங்கங்களை தவிர்த்து வனப்பகுதிக்குள் உள்ள மலைகளை குடைந்து புதிய தங்கச் சுரங்கங்களை அமைக்கும் பணியில் ஒரு கும்பல் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றனர். குறிப்பாக தேவாலா, காட்டிமட்டம் வனப்பகுதிகளில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட புதிய தங்க சுரங்கங்கள் தோண்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிக லாபம் கிடைப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர்களில் சிலரையும் இந்த கும்பல் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரவு பகல் பாராமல் வனப்பகுதிக்குள் சுரங்கங்கள் தோண்டப்பட்டு தங்க வேட்டை நடப்பதோடு சுரங்கம் அமைப்பதற்காக சட்டவிரோதமாக வெடிபொருட்களும் கூடலூர் பகுதிக்கு கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தொடர்ச்சியான புகார்கள் எழுந்தும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தொடர் புகார்களை அடுத்து கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் குணசேகரன் தலைமையில் வருவாய்த்துறையினர் தேவாலா மற்றும் காட்டிமட்டம் வனப்பகுதிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது ஏற்கனவே இருந்த சுரங்கங்களை விட தற்போது கூடுதலாக பல புதிய தங்கச் சுரங்கங்கள் தோண்டப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. உள்ள ஏதோ பைப் மாதிரி தெரியும். ஆமா சார். தண்ணி பம்ப் பண்றதுக்கு வச்சிருப்பாங்களோ? பக்கெட்ல கை இருக்கு சார். உள்ள தண்ணி வரும்போது பம்ப் அவுட் பண்ணுவாங்க. உள்ள ஆளு இருக்காங்க போல. கயிறு கட்டிட்டு. இவ்வளவுதானா இன்னும் கீழ இறங்குறாங்கன்னு தெரியல. உள்ள விட்டுட்டு ஓடிட்டாங்களா சார்? நைட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு விரிவான அறிக்கை அளித்து சட்டவிரோத சுரங்கங்களை மூடவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூரில் இருந்து செய்தியாளர் சுரேஷ். சென்னை துறைமுகம் தொகுதியில் பொதுமக்களிடம் சர்வே எடுக்க வந்த தாவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சென்னை துறைமுகம் பகுதியில் திமுக மற்றும் தாவேகவினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை துறைமுகம் தொகுதி 60வது வட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தேர்தல் கருத்து கணிப்பு மேற்கொண்ட போது திமுக நிர்வாகிகள் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 4 காயமடைந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் ஒரு சர்வே தான் எடுத்தேன். அது ஒரு அவ்வளோ பெரிய குத்தோன்ட்டு என்ன அவ்வளோ 40 பேர் ஜென்ஸ்ன்னு தெரியாம லேடிஸ்ன்னு தெரியாம அப்படி ஒரு தகாத வார்த்தையிலையும் என்ன அவ்வளோ இதால அடிச்சாங்க. என்ன என் வீட்டுக்காரர் இப்ப ஃபிக்ஸ் வந்து படுத்துட்டு இருக்காரு. இதே ஸ்டான்லி இதுல படுத்துட்டு இருக்காரு. யாருமே இன்னும் வந்து பார்க்கல. எங்க டிஎம்கேல வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்கன்ட்டு எங்க சொந்தக்காரங்க கூட வந்து பார்க்க முடியாத இருக்கு. அந்த அளவுக்கு எங்களை வந்து மிரட்டி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. என்னதான் நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியலங்க. இப்போ எங்க வீட்டுக்காருக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து போலீஸ் உத்தரவு, எனக்கு வந்து போலீஸும் கிடையாது. போலீஸ் தகாத வார்த்தையில பேசுறாங்க. அங்க போய் நின்றா போலீஸே எங்களை அடிக்க சொல்றாரு. சென்னை துறைமுகம் பகுதியில் திமுகவினரால் தாக்கப்பட்ட தாவேகாவினர் மருத்துவமனையில் உள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூட தயங்குகின்றனர் என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்போ அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூவில் இருக்குது. ஒருத்தர் காலையிலேருந்து ஐசியூவில் இருக்காங்க 2 பேர். அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட், ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆரும் ஃபைல்ஸ் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம்.
கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட மணல் லாரிகளை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஒரு வருடமாக காவிரி ஆற்றில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மணல் அள்ளப்பட்டதாக MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை அரசு மருத்துவமனையில் மனநல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் வராததால் நோயாளிகள் காத்திருந்து வீடு திரும்பியதாக புகார் எழுந்துள்ளது. எல்லாம் கை குழந்தைகள் வச்சுக்கிறாங்க, வயசானவங்க கை டாக்டர் ரெகுலராக வர மாட்டாங்களா? அதே மாதிரி 9 மணி வந்தீங்களா? டாக்டர் எப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க? 10 மணிக்கு சொன்னாங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாமே மரணம் பாதிக்கப்பட்டோம்ல? இப்போ டைம் 11 ஆகுதா? சீக்கிரமா வந்துட்டாரு. நான் இவனை மட்டும் லேட்டாக தான் இட்டுன்னு வந்தேன். ரொம்ப நேரமாக கொஞ்சம் டாக்டர் வரல. ஈரோட்டில் தலை நசுங்கிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோட்டில் தாலுகா காவல் நிலையத்தில் இருந்து சிறிது தூரத்தில் புதரில் பெண் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட SP சுஜாதா உத்தரவின் பேரில் 5 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இயக்குனர் ரோஹித் ஷெட்டி வீட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பகீர் பின்னணி தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹிந்தி திரைப்பட இயக்குனர் ரோஹித் ஷெட்டியின் வீட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய ஆசாராம் ஃபாஸ்லேவுக்கு பிரபல தாதாவான பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆசாராம் ஃபாஸ்லே கடந்த 4 ஆண்டுகளாக பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்பில் இருந்து கேரேஜ் மெக்கானிக்காக பணியாற்றி வந்ததாக மும்பை குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரையும் 6 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரபல பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் மூலம் கோடிக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பாலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அண்மையில் துரந்தர் படம் மூலம் வெற்றி நாயகனாக வலம் வரும் ரன்வீர் சிங் இது தொடர்பாக மும்பை போலீசிடம் அளித்த புகாரின் பேரில் அவரும் அவரது மனைவியும் பாலிவுட்டின் டாப் நடிகைகளுள் ஒருவருமான தீபிகா படுகோன் வசித்து வரும் குடியிருப்பு சங்கத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் போலீசாரும் தனியார் பாதுகாவலர்களும் ரன்வீர் சிங் வலம் வருவதால் அங்கு வசிக்கும் மற்ற மக்கள் அசௌகரியமாக உணர்வதாகவும் கூறப்பட்டது. பெருமளவில் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு காலம் தொடரும் என விளக்கம் கேட்டு குடியிருப்பு சங்க நிர்வாகம் காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பைக் மீது லாரி மோதிய கோர விபத்தில் காதலர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரி வழியாக ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவிற்கு பைக்கில் சென்ற பரத்குமார், ஸ்வேதா என்ற காதலர்கள் நெல்லிக்குப்பம் சாலை கீழ்கால்வாய் பகுதியில் சென்றபோது அதிவேகமாக வந்த கனரக லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காதலி கண்முன்னே காதலன் பரத்குமார் உயிரிழந்த நிலையில் காதலி ஸ்வேதா மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார். இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் ஆஸ்திரேலிய வருகையை எதிர்த்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் போலீசார் ஒரு பெண்ணை அவர் கழுத்தில் சுற்றியிருந்த ஸ்கார்ஃபை பிடித்து இழுக்கும் காட்சி வெளியாகியுள்ளது.
போலீசாரின் உத்தரவை அந்த பெண் புறக்கணித்ததாக கூறப்படும் நிலையில் ஒரு அதிகாரி ஸ்கார்ஃபை இழுத்ததால் அந்த பெண் நிலை குலைந்தார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. திருவண்ணாமலையில் முறைகேடாக பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் முறைகேடாக பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சியின் சார்பில் டெண்டர் விடப்பட்டு கார்களுக்கு 80 ரூபாய், வேனுக்கு 160 ரூபாய் மற்றும் பேருந்துகளுக்கு 220 ரூபாய் என பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் ஒப்பந்ததாரர் பெயர், தொடர்பு எண் என எந்த ஒரு அடையாளம் இன்றி நுழைவு கட்டண ரசீதை அச்சடித்து வசூல் வேட்டை நடைபெறுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க விட்டுருக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு 80 ரூபா கேக்குறீங்க? மாநகராட்சி சரிங்க, மாநகராட்சி 80 ரூபா கவர்மெண்ட்ல உங்களை வாங்க சொல்லியிருக்காங்களா? இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் நாகினியாக நடித்து குடும்பத்தையே அதிர வைத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மாயமான இளம்பெண் நாகினியாக மாறியதாக பரவிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அராயா பகுதியில் இளம்பெண் ஒருவர் மாயமான நிலையில் கட்டிலில் பாம்பு தோல், மோதிரம், வளையல் கிடந்துள்ளது. இதனால் அவர் நாகினியாக மாறிவிட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஆனால் போலீஸ் விசாரணையில் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த திருமணம் பிடிக்காமல் தனது காதலனுடன் அந்த பெண் இரவில் வீட்டை விட்டு வெளியேறியது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தந்தை சகோதரி கண்முன்னே லாரி சக்கரத்தில் சிக்கி 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 102 ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி இளையராஜா தனது 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் நெம்மியம்பட்டு நோக்கிச் சென்றபோது முல்லை பகுதியில் எதிரே வந்த சாண்ட் ஏற்றி வந்த மினி லாரி மோதியது. இதில் தந்தை மற்றும் சகோதரி கண்முன்னே 5 வயது சிறுவன் சந்தீஷ் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். தந்தை இளையராஜா மற்றும் அவரது 10 வயது மகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தப்பியோடிய லாரி ஓட்டுநரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியை மேற்பார்வையில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வேலை செய்த கடையில் ஓனருக்கு தெரியாமல் பட்டுப்புடவைகளை திருடி பாதி விலைக்கு விற்ற கில்லாடி ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 ஆண்டுகளாக 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை திருடிய கேடி சிக்கியது எப்படி? கவுண்டமணியிடம் இளநீரை ஆட்டையை போட்டு அருகிலேயே புதுக்கடை வைத்து கல்லா கட்டும் செந்தில் வடிவேலுவின் ஜெகஜால கேடி வேலையை கோவில் காலை திரைப்படத்தில் பார்த்து சிரித்திருப்போம். கிட்டத்தட்ட இதே பாணியில் வேலை பார்த்த கடையிலிருந்து பட்டுப்புடவைகளை திருடி தள்ளுபடி விலையில் வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வந்திருக்கிறார் இங்கொரு கேடி ஊழியர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது பழமொழி. அப்படிதான் படத்தில் செந்திலும் வடிவேலுவும் கவுண்டமணியிடம் சிக்கி செம்மையாக அடி வாங்குவதைப் போல இந்த பட்டுப்புடவை திருடிய தங்க தம்பியும் போலீசில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். சென்னை டி நகர் விஎன் சாலையில் செயல்பட்டு வருகிறது பிரபல தனியார் துணிக்கடை. இந்த கடையில் விற்பனை பிரதிநிதியாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்ற 28 வயது இளைஞர் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சுரேஷ் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை திருடிச் சென்று தனியாக விற்பனை செய்வதாக சக ஊழியர்கள் மேலாளரிடம் தகவல் தெரிவித்தனர்.
உடனே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது சுரேஷ் பட்டுப்புடவை யாருக்கும் தெரியாமல் இடுப்பில் சொருகி எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் கடைக்கு வந்த போலீசார் சுரேஷ் புடவையை திருடும் போது கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கடைக்கு புடவை வாங்க வரும் கஸ்டமர்கள் தள்ளுபடி இருக்கிறதா என்று கேட்பது வழக்கம்தான். ஆனால் அப்படி கேட்கும் கஸ்டமர்கள் தான் சுரேஷின் கடவுள்கள். அவர்களிடம் இங்கே எந்த தள்ளுபடியும் இருக்காது, நீங்கள் பிடித்த புடவையை தேர்வு செய்து கொள்ளுங்கள், நானே தள்ளுபடி விலையில் டோர் டெலிவரி செய்கிறேன் என கூறி அவர்களின் செல்போன் எண்ணை வாங்கி வைத்துக் கொள்வாராம். பிறகு வேலை முடிந்து வீடு திரும்பும் போது அந்த புடவையை மட்டும் திருடி எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு கஸ்டமரின் வீட்டிற்கு சென்று பாதி விலைக்கு விற்றுள்ளார். அதிலும் 20,000 30,000 மதிப்புள்ள காஸ்ட்லி புடவைகள் தான் அதிகமாக களவாடி விற்றதாக தெரிகிறது. எடுக்கும் புடவைகள் கணக்கில் வருவதற்காக குடோனில் வைத்திருக்கும் டேமேஜ் புடவைகளை மாற்றி வைத்து ஏமாற்றி வந்திருக்கிறார். இப்படியாக கடந்த 3 ஆண்டுகளில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை ஓனருக்கு தெரியாமல் திருடி விற்றுள்ளார் சுரேஷ். குறிப்பாக கடையின் ஓனரை விட அதிக விலையில் செல்போன் வாங்கி கடையில் மாஸ் காட்டியிருக்கிறார். இதற்கெல்லாம் பணம் ஏது என்று அனைவரும் கேட்டபோது இஎம்ஐயில் வாங்கியிருப்பதாக கூறி நாடகமாடியிருக்கிறார். அது மட்டுமின்றி சுரேஷை நம்பி அனைத்து பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார் ஓனர். இதனை சாதகமாக வைத்தே இவர் இத்தனை ஆண்டுகளாக திருட்டு தொழிலை கச்சிதமாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுரேஷ் தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய அழைத்து வந்தபோது பணம் கொடுத்து உதவியது அந்த அப்பாவி ஓனர் தானாம். ஆனால் அதையெல்லாம் மறந்து ஓனரை மோசம் செய்துள்ளார் சுரேஷ். இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் புடவை திருடிய கேடி ஊழியர் சுரேஷை கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள 2 பட்டுப்புடவைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் இந்த திருட்டில் சக ஊழியர்களான பாஷு, பாலா ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமானது. திருடிய புடவைகளை விற்ற பணத்தை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் சுரேஷை மேலாளரிடம் போட்டு கொடுத்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசு மற்றும் பாலாவை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர்.